பிரியமானவர்களே, ரோமர் 12 அதிகாரம் 10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். முதலாவது நமக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கார். யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சீஷரை பார்த்து முதல்ல பிள்ளைகளே என்னாரு, சீஷரை என்னாரு, கடைசியில் சொல்றார் சிநேகிதர்லாம் சொல்லியிருக்கிறார். அப்புறம் சொல்றார் என் சகோதரர்கள். நம்மளை பார்த்து கூட சொல்றார். ஒரு பக்கம் அவர் தகப்பன், நமக்கு தகப்பனா இருக்கிறார். இன்னொரு பக்கத்துல நம்முடைய மூத்த சகோதரர். பிதா கிட்ட போய் பேசும்போது சொல்லுவாராம் என் சகோதரர்கள் அப்படின்னு நம்ம அறிமுகப்படுத்துவாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? நமக்கு இயேசு அவ்வளவு இனிமையானவர். எந்த பக்கம் பார்த்தாலும் தாய், தகப்பன், ஃப்ரெண்டு, நமக்கு மாஸ்டர் எல்லாமே அவரு தாங்க. அப்போ அவருடைய சிநேகத்துல நிலைச்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்ம சர்ச்சஸில் எவ்வளோ சிநேகிதர்களை சந்திக்கிறோம். அந்த சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். அந்த சிநேகத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டு சொல்றார். விசேஷமாக ஜெபமண்ட தெய்வ பிள்ளைகளோடு நீங்கள் சிநேகம் வச்சிருக்கிறீங்களா? ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? தானியலுக்கு பார்த்தீங்கன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிநேகிதர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ளே சிநேகிதர்கள். அதை காத்து கொண்டாங்க பாருங்க. இக்கட்டு நேரத்தில் சேர்ந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காங்களா? சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு சிநேகிதிகள் உங்களுக்கு இருக்காங்களா? யோசித்து பாருங்க. அந்த சகோதர சிநேகத்தை நம்ம காத்து கொள்ளணும். ஆண்டவரே, என் கூட சேர்ந்து ஜெபிக்க, என்னை கிறிஸ்துவுக்குள் என்னை நேசிக்க நல்ல ஒரு சிநேகிதனை தாரும், சிநேகிதையை தாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சிநேகிதர்களை கர்த்தர் தருவார். நல்ல சிநேகிதிகளை கர்த்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அவங்க கூட நீங்கள் அன்பை வச்சு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வைத்து கொண்டா நீ ஒருத்தருக்காக ஜெபிக்கலாம், ஆறுதலாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு அப்படி யாராவது இருக்காங்களா? எனக்கு யாருமே கிடையாது, நான் உண்டு, ஆண்டவர் உண்டுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த பூமிக்குரியவங்களே கிடையாது. நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் நமக்கு சுற்றில நிறைய பேர் தந்திருக்கிறார். அதில் கிறிஸ்தவர் அல்லாதவங்க கூட இருப்பாங்க. இந்துக்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. நம்மளை ரொம்ப ஒரு சகோதரனை போல நேசிப்பாங்க. அவங்கள நம்ம நேசிக்கணும், அதை காத்துக்கொள்ளணும். இயேசுவின் அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கணும். சரியா? ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற சகோதர சிநேகத்திற்காக ஸ்தோத்திரப்பா. எங்கள் மூத்த சகோதரனாக எங்கள் இயேசு எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில், எங்கள் சர்ச்சில், வேலை செய்கிற இடத்துல, எங்கள் சமுதாயத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சிநேகிதர்களை தந்திருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, முழு இருதயத்தோட, களங்கமில்லாத ஒரு நேசத்தோட அந்த சிநேகத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்குள்ள கசப்புகள், பிரிவினைகள் வந்துவிடாதபடி அந்த அன்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.